அனைவருக்கும் வணக்கம். ஔஷதம் சித்த மருத்துவ மையத்தின் சார்பாக உங்களின் மருத்துவர் டாக்டர் மோ கலைவாணன். இந்த பகுதியில் ஸ்கர்விங்கிற விஷயத்தை பற்றி பார்க்கலாம். அது என்னென்னா, விட்டமின் சியோட குறைபாடு தான் இந்த பிரச்சனை. விட்டமின் சி உடம்புல என்ன பண்ணுதுன்னா, அதுதான் அஸ்கார்பிக் ஆசிட். உடம்புக்கு தேவையான இம்யூனிட்டியை அது அதிகப்படுத்து, கொலாஜனோட உற்பத்தியை அதிகப்படுத்துது. முக்கியமான செயல்களை இந்த விட்டமின் சி செய்யுது. ஆனால் விட்டமின் சி பார்த்திங்கன்னா உடம்பால் அதால் உருவாக்க முடியாது, உணவால் மட்டும்தான் அதை பெற முடியும். ஸோ இந்த ஸ்கர்வி வந்தால் என்ன மாதிரி அறிகுறிகள் இருக்குன்னு நம்ம பார்த்தோம்னா, அவங்களுக்கு ரொம்ப பலவீனமாக இருப்பாங்க, ரொம்ப சோர்ந்து போயிடுவாங்க. சில பேருக்கு பார்த்திங்கன்னா பல்லில் ஈறுகளில் வீக்கமாக இருக்கும், ரத்தம் வடியும், இந்த மாதிரி பல் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும். சில பேருக்கு ரத்த சோகை, அதாவது ஹீமோக்ளோபின் லெவல் ரொம்ப குறைவாயிடும். சில பேருக்கு ரத்தப்போக்கு இறுதியிலே மரணம் அடையக்கூடிய ரொம்ப அபாயகரமான நோய் தான் இந்த ஸ்கர்வி. சில பேருக்கு என்னென்னா, கடல் பயணம் பண்ணால் சில பேர் ஸ்கர்வி வந்ததாக வரலாற்று நிகழ்வுகள் அதிகமாக உண்டு. இன்னொரு விஷயம் என்னென்னா, குழந்தைகள் தாய்ப்பால் மூலமாக விட்டமின் சி கிடைக்கிறதால அவர்கள் பாதுகாக்கப்படுகிறார்கள். அதே போல் குழந்தைகளுக்கு மாதிரி இந்த ஸ்கர்வி மாதிரி வந்துருச்சுன்னா அவங்க தோல் செதில் உதிரல் அளவுக்கு தோல் பிரச்சனைகளாகவும் இது வருது. வேறு யாருக்கு இது வருதுன்னா, டைப் 1 டயபிட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு, ஸ்மோக்கிங் இருக்கிறவங்க, புகையிலை அதிகமாக பயன்படுத்துகிறவங்களுக்கு, அதே போல் மனநலம் சார்ந்த கோளாறுகள், மன அழுத்தத்தின் காரணமாகவும் இந்த ஸ்கர்வி வரது உண்டு. இதனால் எலும்பு வலியும் அதிகமாக இருக்கும். மூட்டுகள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வீக்கமாகவும் இருக்கும், அதை தொட்டால் ரொம்ப கொதிக்கிற மாதிரி இருக்கும். சில பேருக்கு அந்த ஜாயிண்ட் பெயின் ரொம்ப தாங்க முடியாத அளவுக்கு இருக்கும். இந்த ஸ்கர்வி வந்தால் என்ன மாதிரி உணவுகள் எடுத்துக்கலான்னு பார்த்தோம்னா, விட்டமின் சி சார்ந்த உணவுகள் அதிகமாக எடுக்கலாம். அதாவது பச்சை குடை மிளகாயில் இருக்குது, நெல்லிக்காயில் இருக்குது, சிட்ரஸ் ஃப்ரூட்ஸில் லெமனு, அதே போல் அன்னாசி பழம், ஆரஞ்சு, இதில் தான் விட்டமின் சி அதிகமாக இருக்குது. கீரைகள் எடுத்துக்கலாம், கருப்பட்டி எடுத்துக்கலாம், கொய்யாக்காய் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எதுலலாம் விட்டமின் சி அதிகமாக இருக்கும் அதெல்லாம் ஸ்கர்வி பேஷண்ட்ஸ் எடுத்துக்கிட்டால் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த பாட்டி வைத்திய முறையில் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, சிறுகீரையை பருப்போட கடைஞ்சி அதை உணவில் சேர்த்து சாப்பிடலாம். கொத்தமல்லி ரொம்ப சூப்பராக வேலை செய்யும். கொத்தமல்லியை நெய் விட்டு வதக்கி அது சூடான சாதத்தில் போட்டு பிசைஞ்சு நம்ம சாப்பிட்டுட்டு வரலாம். ரத்தத்தோட அளவு அதிகரிக்கும். கொய்யாப்பழம் எடுத்துக்கலாம். இது ரத்தத்துக்கும் நல்ல தீர்வாக இருக்கும். பல் ஈறுகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் இது ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்போல்லாம் வாய்ப்பு கிடைக்கும் அப்போல்லாம் கொய்யாப்பழங்கள் எடுக்கிறது ஒரு ஹேபிட்டாகவே வச்சுக்கணும். ஏன்னா நம்ம கமிட்மெண்ட் பண்ணால் தான் நம்ம செய்வோம். இல்லாட்டி நம்ம அலட்சியத்தால் விட்டுடுவோம். கவனமாக இருக்கும் உணவை பொறுத்த வரைக்கும். ஏன்னா உணவில் இருந்தால் 90% நோய்கள் நமக்கு வருது. அப்போ இந்த ஸ்கர்விக்கு என்ன மாதிரி உணவுகள் எடுக்கணும், பாட்டி வைத்திய முறையை என்ன ஃபாலோ பண்ணணும், அதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டா அந்த பிரச்சனை அது ஈஸியாக நம்மளால் ஓவர் கம் பண்ண முடியும். அதுதான் இங்கே விஷயமே. ஸ்கர்வி பிரச்சனையால் பாதிக்கப்பட்டவங்க சித்தாவில் என்ன மருந்துகள் இருக்குன்னா, அயப்பிரிங்கராஜ கற்ப மாத்திரை இருக்குது, அயச்செந்தூரம், அதே போல் ஆறுமுக செந்தூரம், திரிபலா, திரிகடுகு, இந்த மாதிரி நிறைய சித்த மருந்துகள் உண்டு. அது தகுந்த சித்த மருத்துவரோட ஆலோசனை பேர் அதை நம்ம வாங்கி சாப்பிட்டுக்கிட்டா ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். வேறு என்ன பண்ணோன்னா, முத்திரைகள் இந்த நேரத்தில் நம்ம கை கொடுக்கும். என்ன முத்திரை ஸ்கர்விக்கு பண்ணலான்னா, வருண முத்திரை. அது எப்படின்னா, சுண்டு வரலும் கட்டு வரலும் இணைஞ்சு நம்ம பண்ணணும். அதாவது சுண்டு வரலும் கட்ட வரலும் இதுதான் இணையும். இதுதான் 2 கையிலையும் பண்ணணும். சில பேருக்கு இப்படி தான் கை விரல்கள் மடங்கும் மற்ற விரல்கள். அப்போ நீங்கள் இன்னொரு கையை வச்சு நம்ம ஹெல்ப் பண்ணணும். ஹெல்ப் பண்ணி இந்த மாதிரி பொசிஷனில் கொண்டு வரணும். இதுதான் இந்த வருண முத்திரையோட பொசிஷன். இந்த வருண முத்திரையை எப்போ பண்ணணும்னா, எப்போல்லாம் ஓய்வாக இருக்கீங்களோ அப்போல்லாம் ஸ்கர்வி பேஷண்ட்ஸ் பண்ணலாம். இந்த நேரம் அந்த நேரங்களில் எந்த ஒரு விஷயமும் கிடையாது. ஆனால் ஒரு 20 நிமிஷம் பண்ணணும், தொடர்ந்து பண்ணணும், ஒரு 48 நாட்கள் அப்படின்னு ஒரு ஷெட்யூல் போட்டு பண்ணுங்கள். ஏன்னா இந்த முத்திரை தொடர் பயிற்சி, விடாமுயற்சி ரொம்ப ரொம்ப அவசியம். 1 வாரம் 2 வாரம் பண்ணிவிட்டு பெருசாக ரிசல்ட் இல்லைன்னு எதிர்பார்க்கக்கூடாது. இதெல்லாம் தொடர்ந்து பண்ணணும். பண்ண 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 உங்களோட ஸ்கர்வியோட தீவிரத்தில் கண்டிப்பாக வெளியே வர முடியும். உணவுகளை பொறுத்த வரைக்கும் கேரட்டு, தக்காளி, பீட்ரூட்டு இதெல்லாம் தொடர்ந்து எடுக்கணும். அதே போல் ஒரு நாளைக்கு அருகம்புல் சாறும் தொடர்ந்து குடிச்சிட்டு வந்தாலும் இந்த பிரச்சனையோட தீவிரம் முடிவுக்கு வரும். யோகாலயம் பார்த்திங்கன்னா நாடி சுத்தி பிராணாயாமம் பண்ணுவாங்க. அதனால் லெஃப்டில் மூச்சை இழுத்து ரைட்டில் விட்டு, ரைட்டில் மூச்சை இழுத்து லெஃப்டில் விடுவாங்க. அது ஒரு செட்டு. இந்த மாதிரி உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாடி சுத்தி பிராணாயம் மெதுவாக நீங்கள் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். தகுந்த யோகா ஆசிரியரோட கைடன்ஸில் பண்ணால் இன்னும் சிறப்பானதாக இருக்கும். ஆசனங்களில் பார்த்தோன்னா திரிகோணாசனம்,
அதே போல் வஜ்ராசனம், தனுராசனம் போன்ற மற்ற ஆசனங்களும் இருக்குது. சூரிய நமஸ்காரம் இருக்குது. இது எல்லாமே அதாவது உணவு கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம். ஏன்னா மைதா ப்ராடக்ட்ஸு, அதிகப்படியான புளிப்பு வந்து சேர்த்துக்கூடாது. மிளகாத்தூளுக்கு பதிலாக மிளகு நம்ம சேர்த்துக்கலாம். தயிர் சாப்பிடக்கூடாது. அதுக்கு பதிலாக மோராக எடுத்துக்கலாம். பிராய்லர் சிக்கனு, முட்டை இதெல்லாம் வந்து எடுக்கக்கூடாது. ஆயில் பாத் வந்து பண்ணணும். உடம்பு ரொம்ப முடியலன்னா ஆயில் பாத் எப்போ ஒரு ஆண்களுக்கு பார்த்திங்கன்னா புதன்கிழமை, சனிக்கிழமை பண்ணணும். பெண்களுக்கு வந்து செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை. இதை தொடர்ந்து பண்ணிட்டு வந்தாலே அவங்களுக்கு வந்து எதிர்காலத்தில் இந்த ஸ்கர்வி பிரச்சனை வந்து வராமல் தடுக்கும். ஏன்னா ஆயில் பாத்துக்கு அவ்வளோ நன்மைகள் இருக்குது. அதை வந்து யாருமே இன்றைய காலகட்டத்தில் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. பரபரப்பான உலகத்தில் இதை வந்து செய்யாமல் பண்ணுறதால பித்தம் சம்மந்தப்பட்ட நோய்கள், பலவிதமான நோய்கள் வருது. எலும்புகள் வந்து பலவீனமாகிடும். இந்த ஆயில் பாத் எடுக்கிறவங்க எலும்பு வந்து வலிமை அடையும். இந்த ஸ்கர்வி பிரச்சனையில் இந்த ஜாயின்ட்ஸ் பெயின்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும். எலும்பில் அதிகமாக வலி இருக்கும். எலும்பே வந்து ரொம்ப பலவீனமாக இருக்கும். அந்த மாதிரியான கண்டிஷனில் இருக்கிறவங்க வராமல் தடுக்கிறதுக்கு ஆயில் பாத் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இத்தனை விஷயங்கள் ஒரு கம்ப்ளீட் காம்போவாக நீங்கள் வந்து இதை ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஸ்கர்வி பிரச்சனை வந்து ரொம்ப ஈஸியாகவே வெளியே வர முடியும். நன்றி, வணக்கம்.